சிவன் சக்திமலை. திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படும் பழனியில் ஆண்டியாக நின்று அருளும் முருகப்பெருமானை வழிபட செல்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம். அந்த ஆலயத்தின் எழில்மிகு சிறப்புகளில் ஒன்று அங்குள்ள மலைதான். இங்கே பழனிமலை, இடும்பன்மலை என 2 மலைகள் உள்ளன. இதில் பழனிமலையில் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ளார். பழனிமலைக்கு கிழக்கே இடும்பன்மலை உள்ளது. இதன் அடிவாரத்தில் இடும்பன் கோவில் இருக்கிறது. பழனிமலையை சிவகிரி என்றும் இடும்பன்மலையை சக்திகிரி என்றும் தல வரலாறு குறிப்பிடுகிறது. ஒருமுறை கைலாயத்தில் இருந்த சிவகிரி, சக்திகிரி மலைகளை சிவபெருமான் அகத்திய முனிவரிடம் கொடுத்தார். அவர் அந்த 2 மலைகளையும் இடும்பனிடம் அளித்து பொதிகமலைக்கு கொண்டு செல்ல கட்டளையிட்டார். அதை ஏற்று இடும்பன் 2 மலைகளையும் காவடி போல் கட்டி தூக்கி சென்றார். திரு ஆவின்குடியை அடைந்தபோது இடும்பனுக்கு களைப்பு ஏற்பட்டது. இதனால் மலைகளை இறக்கி வைத்துவிட்டு தன் மனைவி இடும்பியுடன் களைப்பாறினான். மீண்டும் மலைகளை தூக்க முயன்றபோது முடியவில்லை. அப்போது அங்கு தோன்றிய முருகப்பெருமான், இந்த மலைகள் இங்கேயே இருக்கட்டும், இதில் நாம் எழுந்தருளி இருப்போம். நீ அடிவாரத்தில் காவல் புரிவாய். மலைகளை காவடியாய் தூக்கி வந்தது போல் காவிடி தூக்கி வந்து என்னை வழிபடும் பக்தர்களின் இன்னல்கள் அகலட்டும் என்று அருளினார்.